துலாம் ராசி அல்லது துலாம் லக்னக்காரர்களுக்கு இது எக்ஸலண்ட்டாக இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஜூலை மாதம் 4ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 1க்குள்ளே நீங்கள் என்னெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ அது அத்தனையுமே நீங்கள் நிறைவேற்றிக்கலாம். நீங்கள் ஒரு கலைத்துறையில் இருக்கிறவங்களா இருந்தால் சரி, ஒரு பியூட்டி பார்லர் வச்சுருக்கீங்க, ஒரு அழகு சம்பந்தமான விஷயங்கள், இல்லை வேறு ஏதாவது ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி வீடு கட்டி அதை வாடகைக்கு விட்டு உங்களுக்கு அதில் தான் வருமானம் வருது, இந்த மாதிரி இதில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே உணவு சம்பந்தமான உணவுப் பொருட்கள், அதை உணவு பதப்படுத்தி அதை பேக்கேஜிங் பண்ணி கொடுக்குறவங்க, இந்த மாதிரி இதில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே சூப்பரான காலம் இது. எல்லாத்துலேயுமே 1க்கு 3 மடங்கு லாபம் அப்படிங்கிற லெவலில் உங்களுடைய அந்த கிராஃப் போயின்னு இருக்கும். அதனால் சூப்பரான காலகட்டம், இதை நல்லா உபயோகப்படுத்திக்கோங்க. இதுவரை நீங்கள் என்ன உழைச்சிங்களோ அதுக்கு உண்டான ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பண்ணிகிட்டே போங்க. பெருசாக ஒரு இவ்வளோ வரும் அவ்வளோ வரும்னு சொல்லிட்டு இந்த ஆகாய கோட்டை கட்டுறதுன்னு பண்ணிகிட்டே போகாமல் உங்களுடைய வேலையை மட்டும் நீங்கள் கரெக்டாக செஞ்சுட்டே போனீங்க அப்படின்னா அபரிமிதமான லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதை பற்றின ஒரு அருமையான புரிதலும் உங்களுக்கு இருக்கும். எப்படி பண்ணினா எந்த மாதிரி லாபம் கிடைக்கிறதுங்கிறத அந்த ஒரு சூக்ஷ்மத்தை நீங்கள் இந்த காலகட்டத்தில் புரிஞ்சுப்பீங்க. மீடியா துறையில் இருக்கிறவங்க, ஒரு ஸ்டார்ட் அப் வச்சுருக்கிறவங்க, இல்லைனா இப்போ தான் நான் ஒரு புது பிஸ்னஸ் பிளானை நான் எக்ஸிக்யூட் பண்ணலான்னு இருக்கேன், எனக்கு ஜாயிண்ட் வெஞ்சராக எனக்கு ஏதாவது ஆட்கள்லாம் கிடைப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தொழிலில் ஈடுபடுறவங்களாக இருந்தாலும் சரி, இது எக்ஸலண்ட்டான காலம். உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே பலனளிக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் நிதானமாக போனீங்க அப்படின்னா சக்ஸஸ் உங்களுக்கு தான். இந்த ஜூலை 4லிருந்து ஆகஸ்ட் 1 வரை உங்களுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு வருதோ அதை எல்லாத்தையும் அருமையாக உபயோகப்படுத்திக்கோங்க. இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பொன்னான காலகட்டமாகவே இருக்க போகிறது. ஸ்ரீ குருபியோ நமஹா. நெருப்பு வீடான சிம்மராசிக்குள்ள சுக்கிரனும் கேதுவும் இணைவு ஜூலை மாதம் 4ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரை. உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் சுக்கிரன் கேதுவுடைய சேர்க்கை இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த ராசி லக்னமாக இருந்தாலும் சரி, இந்த வீடியோவை முழுக்க பாருங்கள். இந்த கிரகங்களினுடைய சேர்க்கை சிம்ம ராசியில் அமைந்திருக்கின்ற இந்த குறிப்பிட்ட காலகட்டம், ஜூலை 4 முதல் ஆகஸ்ட் 1 வரை உள்ளான இந்த காலகட்டம் பல பேருக்கு உங்களுடைய வாழ்க்கையில் பணம், பொருளாதாரம், ஆன்மீக வளர்ச்சி, குழந்தைகளை பற்றின விஷயங்கள், உங்களுடைய காதல் வாழ்க்கை, உங்களுடைய திருமண வாழ்க்கை, இதிலெல்லாம் பல விஷயத்தில் மாறுதல்களை கொடுக்க போகிறது. அந்த மாற்றங்கள் நல்லதாக இருக்குமா, இல்லை ஏதாவது போராட்டங்கள் இருக்குமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா முழுக்க இந்த வீடியோவை பாருங்கள். இது உங்களுடைய ராசி எதுவாக இருந்தாலும் சரி, லக்னம் எதுவாக இருந்தாலும் சரி, இப்போ மேஷ ராசி மிதுன லக்னம் அப்படின்னு இருந்ததுன்னா அந்த 2த்துக்கும் உண்டான அந்த டீட்டெயில்ஸை பார்த்துக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு ஒரு 70% பொருந்தி வர மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன தசை, என்ன புக்தி, என்ன அந்தரம், அது சுக்கிரன் கேது இந்த காம்பினேஷனில் இருக்குது அப்படின்னா இந்த பலன்கள் உங்களுக்கு ரொம்பவே அக்யூரேட்டாக இருக்கும். அதில் பாசிட்டிவாகவோ நெகட்டிவாகவோ இருக்கக்கூடிய பலன்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். நான் அஸ்ட்ரோமுத்து ரமா பாலாஜி, ஸ்ரீ குரு சக்தி ஜோதிஷாலயம், கோயம்புத்தூர். சுக்கிரன் சொல்லக்கூடியவர் காதல், காமம், அழகுணர்ச்சி, ஆடம்பரம், கலை, அலங்காரம், ஆபரணங்கள், பொருளாதாரம், கையில் புரளக்கூடிய பணம், ஒரு ஸ்பெக்குலேஷன், நீங்கள் ஏதாவது ஒரு கலை சம்பந்தமான ஒரு துறையில் இருந்தாலும் சரி, அந்த லைம் லைட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அடுத்தவர்களுடைய அந்த பார்வை நம்ம மேலே விழணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடத்துல இருக்கிறது, இது எல்லாத்துக்குமே சுக்கிரன் காரகர். கேதுங்கிறவர் என்ன பண்ணுவார்னா, பற்றற்ற தன்மை, ஒரு ஞானம், ஆழமான மத ஈடுபாடு, ஆழ்ந்த உள்ளுணர்வு, இதற்கெல்லாம் சொல்ல காரணமாக இருக்கக்கூடியவர் கேது பகவான். அதாவது நீரும் நெருப்பும் ஒரு இடத்துல சேர்ந்தால் அது எப்படி இருக்கும், இதில் கூடவே செவ்வாய் பகவானுடைய 4ஆம் பார்வை வேறு. மளமளன்னு காரியம் நடக்கணும், ஒரு வேகமாக இருக்கணும், அவசரமாக அந்த காரியத்தை செய்யணும், ஒரு படபடப்பு, பரபரப்பு, இதெல்லாம் உள்ளடக்கியவர் செவ்வாய். உணர்ச்சி பூர்வமாக அணுகக்கூடியவர். இந்த 3 பேருடைய இம்பேக்டும் சிம்மராசியில் இருக்குது. இப்போது இது ஒவ்வொரு ராசி லக்னத்துக்கும் என்ன விதமான பலன்களை கொடுக்க போகிறதுன்னு விரிவாக பார்க்கலாம் வாங்க.